அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல அஷ்யூர் பிளான பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், மருத்துவ பாலிசிய பத்தி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள். முதல்ல, உங்க ஹெல்த் கண்டிஷன். உங்களுக்கு தற்போது எந்தவித நோயும் இல்லனா, நீங்க உடனடியா இன்றே எங்ககிட்ட மருத்துவ பாலிசி எடுக்கிறது மிகவும் நல்லது. ஏன்னா, எக்ஸ்க்ளூஷன் லிஸ்ட்ல உள்ள சில நோய்கள் உங்களுக்கு வந்தால், நீங்கள் மருத்துவ பாலிசி எடுக்க முடியாது. இந்த எக்ஸ்க்ளூஷன் லிஸ்ட இந்த வீடியோ எண்டுல சொல்லிருக்கேன். பாத்துக்கோங்க. அடுத்து, உங்களுக்கு நோய் இருந்தாலும், நீங்க மாத்திரை சாப்பிட்டுக் கொண்டு இருந்தாலும், ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலும், நீங்க மருத்துவ பாலிசி எடுக்கலாம். ஆனால், உங்களுக்கு இருக்கிற நோய் எக்ஸ்க்ளூஷன் லிஸ்ட்ல இல்லாமல் இருக்கணும். மேலும், உங்களுக்கு இருக்கிற நோய் மற்றும் டேப்லெட் சாப்பிட்டுக் கொண்டு இருப்பது, ட்ரீட்மெண்ட் பார்த்தது எல்லாவற்றையும் கண்டிப்பாக நீங்க மருத்துவ பாலிசி எடுக்கும்போது சொல்லணும். நீங்க இதையெல்லாம் மறைச்சு பாலிசி எடுத்தா, உங்கள் கிளைம் ரிஜெக்ட் ஆகலாம் அல்லது உங்க பாலிசி கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ, எல்லாத்தையும் கண்டிப்பாக சொல்லணும். நெக்ஸ்ட், லைஃப் லாங் ரினியூவல். பாலிசி எடுத்த நாளில் இருந்து வாழ்நாள் முழுவதும் வருடம் ஒருமுறை கண்டிப்பாக டிசிப்ளினாக பாலிசியை ரினியூவல் செய்யணும். ரினியூவல் செய்யாமல் இருந்தால் மருத்துவ பாலிசியின் பயனை நீங்கள் பெற முடியாது. அடுத்து, பிரீமியம் ரிட்டர்ன். நீங்கள் கிளைம் செய்யவில்லை என்றாலும் செலுத்திய பிரீமியம் தொகை திரும்ப கிடைக்காது. அதற்கு பதிலாக ஃப்ரீ ஹெல்த் செக்கப் மற்றும் அடுத்த ஆண்டு ரினியூவல் செய்யும்போது போனஸாக, அதாவது கூடுதல் மெடிக்கல் கவரேஜாக கிடைக்கும். அடுத்து, பாலிசி கண்டிஷன். பாலிசியை பெறுவதற்கு முன் பாலிசியின் நிபந்தனைகள் முழுவதையும் கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் அண்ட் கிளைம். ஸ்டார் ஹெல்த் டைப் பண்ணி வச்சிருக்கிற மருத்துவமனை மற்றும் கிளைம் நடைமுறையை முழுமையாக தெரிந்து வைத்திருப்பது அவசியம். இந்த வீடியோல அத பத்தி முழுமையா சொல்லியிருக்கேன். சோ, ஸ்கிப் பண்ணாம வீடியோவ முழுமையா பாருங்க. அடுத்து, இந்த பாலிசியை யார் யாரெல்லாம் வாங்கலாம்னு பார்ப்போம். பாலிசிய தனிநபராகவோ அல்லது குடும்பத்தினராகவோ எடுத்துக்கொள்ளலாம். இதில் அதிகபட்சமாக 6 பெரியவர்களையும் 3 குழந்தைகளையும் இணைத்துக் கொள்ளலாம். பெரியவர்கள்ல யாரெல்லாம் வருவாங்கன்னா, கணவன் மனைவி, கணவரின் தந்தை, கணவரின் தாய், மனைவியின் தந்தை, மனைவியின் தாய். இவங்க எல்லாரும் பெரியவங்க லிஸ்ட்ல வருவாங்க. அடுத்து, மருத்துவ காப்பீட்டு தொகை. இந்த பாலிசில 5 லட்சம் முதல் 2 கோடி வரைக்கான மருத்துவ காப்பீட்ட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக, வயது அனுமதி, ஏஜ் லிமிட். பெரியவர்கள்னா 18 வயது முதல் 75 வயது வரையும், குழந்தைகள்னா 16 நாள் முதல் 25 வயது வரையும் பாலிசிய வாங்கிக் கொள்ளலாம். அடுத்ததாக, குழந்தைகள் 25 வயதை கடக்கும்போது அவர்கள் பெரியவர்களாக கருதப்பட்டு அதற்கான பிரீமியம் செலுத்த வேண்டும் அல்லது திருமணம் முடிகிற வர அவர்கள் பெற்றோரின் பாலிசியிலேயே இருக்கலாம். நெக்ஸ்ட், மருத்துவ பரிசோதனை. பாலிசியை பெறுவதற்கு எந்த ஒரு மருத்துவ பரிசோதனையும் தேவையில்லை. அடுத்ததாக, 65 வயதை கடந்தவர்கள். 65 வயதை கடந்தவர்கள் புதிய பாலிசியை பெற விரும்பினால் அதிகபட்சமாக 50 லட்சம் வரை மட்டுமே மருத்துவ காப்பீடு பெறலாம். அடுத்து, மிட் டேர்ம் இன்க்ளூஷன் ஃபெசிலிட்டி. பாலிசி எடுத்த பின்பு புதியதாக பிறந்த குழந்தைகள், புதியதாக திருமணமான கணவன் அல்லது மனைவி, தத்தெடுத்த குழந்தைகள் ஆகியோரை பாலிசியில் 45 நாட்களுக்குள் இணைத்துக் கொள்ளலாம். நீங்க இவர்களுக்கு என்னைக்கு பிரீமியம் தொகை செலுத்தினீங்களோ அன்னையிலிருந்துதான் இவர்களுக்கு கவரேஜ் அண்ட் வெயிட்டிங் பீரியட் ஸ்டார்ட் ஆகும். அடுத்ததாக, பிரீமியம் தொகையை செலுத்துதல். ஒரு வருடத்துக்கான பிரீமியத்தை முழுவதுமாகவோ அல்லது ஹாஃப் இயர்லியாக 2 தவணையாகவோ அல்லது குவார்ட்டர்லியாக 4 தவணையாகவோ அல்லது மந்த்லியாக 12 தவணையாகவோ கட்டலாம். அடுத்து, 2 வருட பிரீமியம் தொகையை ஒரே நேரத்திலும் செலுத்தலாம். அப்படி செலுத்தும்போது 2வது வருட பிரீமிய தொகையில 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அடுத்ததாக, 2 மற்றும் 3வது வருட பிரீமியம் தொகையை ஒரே நேரத்தில் செலுத்தினால் 2வது மற்றும் 3வது வருட பிரீமிய தொகையில 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆனால்
இரண்டாவது மற்றும் மூன்றாவது வருட காப்பீட்டுத் தொகை மற்றும் சப்லிமிட்டை முதல் வருடம் பயன்படுத்த முடியாது. அடுத்ததாக, பாலிசியை புதுப்பித்தல். பாலிசியை ஆண்டுக்கு ஒருமுறை வீதம் ஆயுள் காலம் முழுவதும் கண்டிப்பாக புதுப்பிக்க வேண்டும். அடுத்து, போனஸ். கிளைம் செய்யாத வருடத்திற்கான போனஸ். பாலிசியை புதுப்பிக்கும்போது முந்தைய ஆண்டு பெற்ற காப்பீட்டுத் தொகையில் 25% முதல் 100% வரை சேர்த்து வழங்கப்படும். அதாவது 10 லட்சம் காப்பீடு பெற்ற நபர் ஒரு வருடம் கிளைம் செய்யவில்லை என்றால் அவருக்கான போனஸ் 25% என்றால் 2,50,000 காப்பீட்டுத் தொகை அடுத்த ஆண்டு சேர்த்து வழங்கப்படும். அதாவது அடுத்த வருடம் 12,50,000 ஆக மெடிக்கல் கவரேஜ் இருக்கும். அடுத்ததாக, பாலிசியில தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான கண்டிஷன்ஸ் அண்ட் வெயிட்டிங் பீரியட்ஸ். பாலிசி எடுத்த முதல் நாளிலிருந்து விபத்து சார்ந்த மருத்துவ சிகிச்சை பெறலாம். விபத்து என்பது சாலை விபத்து, தவறி விழுந்து விபத்து ஏற்படுவது போன்றவை. குறைந்தது 24 மணி நேரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அடுத்து, பாலிசி எடுத்த 31வது நாட்களுக்குப் பின்பு புதியதாக வரக்கூடிய வைரஸ் காய்ச்சல், டெங்கு, கொரோனா, இதயம், புற்றுநோய், குடல்வால், பக்கவாதம், சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை ஆகியவற்றை பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் பாலிசி எடுக்கும்போது ஏற்கனவே இந்த நோய்கள் இருந்தால் மறைக்காம சொல்லணும். இல்லனா கிளைம் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பிருக்கு. அடுத்ததாக, மிக முக்கியமான விஷயம். இந்த காய்ச்சல், தலைவலி, இருமல், ஜலதோஷம், வயிற்றுப்போக்கு, சிறுநீரகத் தொற்று, நுரையீரல் நோய் தொற்று, பிற நோய் தொற்று வந்தால் 10 முதல் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்குச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல 7676905905 என்ற நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணணும். அத ஸ்டார் ஹெல்த் மருத்துவர் எடுப்பாரு. அவரிடம் உங்களோட உடல் நிலை குறித்து சொல்லணும். அவர் உங்களுக்கு ஆலோசனை வழங்கி மருத்துவமனையில பார்க்கணுமா அல்லது வீட்டிலேயே பார்க்கலாமான்னு சொல்லுவார். வீட்டிலேயே பார்க்கலாம்னா மருந்து சீட்ட உங்க வாட்ஸ்அப்க்கு அனுப்பி வைப்பாரு. அந்த மருந்த மெடிக்கல்ல வாங்கி 2 நாள் சாப்பிடணும். நோயின் தன்மை குறையலனா திரும்ப அதே எண்ணுக்கு கால் பண்ணணும். தேவைப்பட்டால் மருத்துவர் மற்றும் ஒரு உதவியாளர் உங்கள் வீடு வந்து சிகிச்சை வழங்குவாங்க. அல்லது அந்த மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கிளைம் செய்து கொள்ளலாம். இந்த முறையில் கிளைம் செய்யும்போது கிளைம் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இல்லை. இந்த வசதியை நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் பெற்று பயன்பெறலாம். அடுத்ததாக, ஃப்ரீ ஹெல்த் செக்கப். இலவச உடல்நிலை பரிசோதனை வசதி. ஸ்டார் கஸ்டமர் ஆப்ல இலவச உடல்நிலை பரிசோதனைக்கு புக் செய்து ஸ்டார் ஹெல்த் டைப் பண்ணி வச்சிருக்கிற லேப்ஸ் அல்லது ஹோம் சாம்பிள் கலெக்ஷன் மூலமாக உங்களுடைய உடல்நிலைய பரிசோதித்துக் கொள்ளலாம். உதாரணமாக, நீங்க உங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் மருத்துவ காப்பீடு எடுத்திருந்தால் 5000 வரை இலவச பரிசோதனை செய்து கொள்ளலாம். இத எப்படி புக் செய்யணும்னு தனியா ஒரு வீடியோ போடுறேன், அத பாத்துக்கோங்க. அடுத்ததாக, சில நோய்கள் மற்றும் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம், அதாவது குடல் இறக்கம், மூலம், பௌத்திரம், விரைவீக்கம், காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட வியாதி, பித்தப்பை கற்கள், பிறப்பிலிருந்தே இருக்கும் உட்புற நோய் குறைபாடுகள், கர்ப்பப்பை அகற்றுதல், கண்புரை, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, முதுகு தண்டுவடம் விலகுதல், காலில் ஏற்படும் இரத்தநாள சுருட்டல், சுருட்டலால் ஏற்படும் நாளவிலாத புண், குடல் அரிப்பு சார்ந்த நோய்கள், விந்து சுரப்பி வீக்கம் அடைதல், தைராய்டு மற்றும் நரம்பு சுளுக்கு போன்ற நோய், சிறுநீரக கல் சிகிச்சை, மஞ்சள் காமாலை, இவையெல்லாம் நீங்க பாலிசி எடுத்த 2 வருடத்திற்குள் வந்தாலும் பாலிசி எடுத்த 25வது மாதத்திலிருந்து, அதாவது 2 வருடம் முடிந்த பின்புதான் சிகிச்சை பெற்று கிளைம் செய்து கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கு மேல் சொன்ன இந்த நோய்கள் பாலிசி எடுப்பதற்கு முன்னால் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது நோய்கள் பாலிசி எடுப்பதற்கு முன்னால் இருந்தாலோ பாலிசி எடுத்த 3 வருடம் முடிந்த பின்புதான் சிகிச்சை பெற்று கிளைம் செய்து கொள்ளலாம். மேலும் தொடர்ந்து 3 வருடம் சேர்த்து ஒரே நேரத்தில் பாலிசி பிரீமியம் செலுத்தியிருந்தால்
பாலிசி எடுப்பதற்கு முன்பு உள்ள நோய்களுக்கு 31வது மாதத்திலிருந்து சிகிச்சை பெற்று கிளைம் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக, பாலிசி எடுத்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் கிடைக்கும் பயன்கள். மருத்துவர், செவிலியர், அறுவை சிகிச்சை நிபுணர், மயக்க மருந்து நிபுணர், ஆபரேஷன் தியேட்டர் கட்டணங்கள், சிறப்பு மருத்துவர் கட்டணம், ஆக்சிஜன், இரத்தம், அறுவை சிகிச்சை உபகரணங்கள், ஐசியு கட்டணங்கள், மயக்க மருந்து, மருந்து மாத்திரை செலவுகள், ஸ்கேன், எக்ஸ்ரே, டயாலிசிஸ், கீமோதெரபி, ரேடியோதெரபி போன்ற அனைத்து செலவுகளையும் பெற்றுக்கொள்ளலாம். ரூம் ரெண்ட். மருத்துவ காப்பீடு 5 லட்சம் பெற்றவர்களுக்கு ஒரு நாளைக்கு 1%, அதாவது ஒரு நாளைக்கு 5000 வரை கிடைக்கும். 5 லட்சத்திற்கு மேல் மருத்துவ காப்பீட்டை பெற்றவர்கள் விருப்பமான அறையை தேர்வு செய்து கொள்ளலாம். அப் டு லிமிட். அடுத்ததாக, டே கேர் ட்ரீட்மெண்ட். மருத்துவமனையில் தங்காமல் செய்யக்கூடிய அனைத்து அறுவை சிகிச்சை செலவுகளையும் பெற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக, கண்புரை அறுவை சிகிச்சை. இந்த சிகிச்சை மேற்கொள்வதற்கு மருத்துவமனையில் தங்க வேண்டிய அவசியமில்லை. அடுத்ததாக, ரோட் ஆம்புலன்ஸ். நமக்கு ரோட் ஆம்புலன்ஸ் தேவைப்பட்டால் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதற்கான கட்டணம் காப்பீட்டுத் தொகையை பொறுத்து கிளைம் வழங்கப்படும். மேலும், ஏர் ஆம்புலன்ஸ். இதற்கு காப்பீட்டுத் தொகையில் 10% வரை வழங்கப்படும். நெக்ஸ்ட், ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ், அதாவது மருத்துவமனையில் சிகிச்சை பெற அனுமதிக்கப்படுவதற்கு முன்பாக 60 நாட்களில் ஆகிய மருத்துவ செலவுகளை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக, போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின்பு 180 நாட்களுக்கு ஆகும் மருத்துவ செலவுகளை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக, டோமிசிலியரி ஹாஸ்பிட்டலைசேஷன். மருத்துவரின் ஆலோசனைப்படி வீட்டிலிருந்தே சிகிச்சை பெற்று கிளைம் செய்து கொள்ளலாம். இதற்கு கண்டிஷன் என்னன்னா, நோயாளியின் நிலை மிகவும் மோசமாக இருந்து அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலையாகவோ அல்லது மருத்துவமனையில் படுக்கைகள் ரூம்ஸ் கிடைக்காததால் வீட்டிலேயே சிகிச்சை பெற வேண்டிய நிலை. இந்த 2 காரணத்திற்காக மட்டும் சிகிச்சை பெற்று கிளைம் செய்து கொள்ளலாம். இந்த டோமிசிலியரி ஹாஸ்பிட்டலைசேஷன்ல இந்த லிஸ்ட்ல உள்ள நோய்களுக்கெல்லாம் நாம சிகிச்சை பெற்று கிளைம் செய்ய முடியாது. அடுத்ததாக, உறுப்பு தான செலவுகள், டோனர் எக்ஸ்பென்சஸ். காப்பீடு செய்த நபருக்கு காப்பீடு செய்யாத நபர் உறுப்பு தானம் செய்யும்போது அவருக்கு ஆகும் மருத்துவ செலவுகளை பெற்றுக்கொள்ளலாம். நெக்ஸ்ட், டெலிவரி எக்ஸ்பென்சஸ். காப்பீட்டுத் தொகையில் அதிகபட்சமாக 10% வழங்கப்படும். இதற்கு கண்டிஷன் என்னன்னா, கணவன் மற்றும் மனைவி ஆகியோர் சேர்ந்தோ அல்லது தனியாகவோ ஸ்டார் ஹெல்த் அஷ்யூர் பாலிசியில் 24 மாதங்கள் எந்தவித பிரேக் ஆகாமல் ரினிவல் செய்திருக்க வேண்டும். இதுல டெலிவரிக்கு முன்னால் மற்றும் டெலிவரிக்கு பின்னால் ஆகும் மருத்துவ செலவுகள் கவர் ஆகாது. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது பிறக்கும் குழந்தைக்கான மருத்துவ காப்பீடு. பாலிசி எடுத்திருக்கும் பெண்ணிற்கு பிறக்கும் குழந்தைக்கு ஏதேனும் சிகிச்சை தேவைப்பட்டால் அதற்கான செலவையும் பெற்றுக்கொள்ளலாம். 5 லட்சம் முதல் 25 லட்சம் வரை மருத்துவ காப்பீட்டுத் தொகை எடுத்திருக்கும் பெண்ணிற்கு பிறக்கும் குழந்தைக்கு 2 லட்சமும், 50 லட்சம் முதல் 2 கோடி வரை மருத்துவ காப்பீட்டுத் தொகை எடுத்திருக்கும் பெண்ணிற்கு பிறக்கும் குழந்தைக்கு 4 லட்சம் வரை கிளைம் செய்து கொள்ளலாம். இதற்கான கண்டிஷன் என்னன்னா, பாலிசி பெற்றுள்ள பெண் தொடர்ந்து 1 வருடம் ஸ்டார் ஹெல்த் அஷ்யூர் பிளானில் எந்தவித பிரேக் இல்லாமல் ரினிவல் செய்திருக்க வேண்டும் அல்லது பிரசவத்திற்கான கிளைம் செய்திருக்க வேண்டும். மேலும் இதில் புதிதாக பிறந்த குழந்தைக்கு ஏற்படும் பிறவி உள் நோய்கள் அல்லது குறைபாடுகள் தொடர்பான சிகிச்சைக்கு இது பொருந்தாது. நெக்ஸ்ட், கருப்பையினுள் செய்யப்படும் சிசு அறுவை சிகிச்சை. இச்சிகிச்சையை பாலிசி எடுத்த 25வது மாதத்திற்கு பின்பு செய்து கொள்ளலாம். இதில் கவராகக்கூடிய எல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு. அடுத்ததாக, குழந்தையின்மைக்கான சிகிச்சை. பாலிசி எடுத்த 24 மாதத்திற்கு பின்பு செய்யப்படும் அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் சிகிச்சைக்கு ஆகும் செலவுகளை பெற்றுக்கொள்ளலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. 5 லட்சம் காப்பீடு எடுத்தவர்கள் 1 லட்சமும், 10 லட்சம் முதல் 25 லட்சம் காப்பீடு எடுத்தவர்கள் 2 லட்சமும், 50 லட்சம் முதல் 2 கோடி காப்பீடு எடுத்தவர்கள் 4 லட்சம் வரையும் பெற்றுக்கொள்ளலாம்.
அடுத்து ஆயுஷ் சிகிச்சை. ஆயுர்வேதம், யுனானி, சித்தா, ஹோமியோபதியின் கீழ் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களுக்கு காப்பீட்டுத் தொகைக்கு சமமாக வழங்கப்படும். இதில் யோகா அண்ட் நேச்சுரோபதி கவர் ஆகாது. கண்டிஷன் என்னன்னா, NAPH ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ஸில் சிகிச்சை பெறுவது அவசியம். அடுத்ததாக ரிஃப்ராக்டரி ஆஸ்துமா. இதற்கு காப்பீட்டுத் தொகையில் 10%, அதிகபட்சமாக 5 லட்சம் வரை வழங்கப்படும். அடுத்து மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ். இதில் உள்ள அனைத்து மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பெற்றுள்ள காப்பீட்டு வரம்பு வரை சிகிச்சை பெற்று கிளைம் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக ரீஹேபிலிட்டேஷன் அண்ட் பெயின் மேனேஜ்மெண்ட். நீங்கள் பாலிட்ராமா, ஹெட் இன்ஜுரி, டிசீசஸ் ஆஃப் தி ஸ்பைன், ஸ்ட்ரோக் ஆகியவற்றிற்காக மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை எடுத்த பிறகு மீண்டும் நலம் பெற அல்லது வலி குறைக்கும் சிகிச்சையை அங்கீகரிக்கப்பட்ட மையங்களில் மேற்கொள்ளலாம். அங்கீகரிக்கப்பட்ட மையத்தை ஸ்டார் ஹெல்த் இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். இந்த சிகிச்சைக்கு தரக்கூடிய தொகை அட்டவணையில் உள்ளது. நெக்ஸ்ட், ஸ்டார் ஹெல்த் மருத்துவரை அணுக. அதாவது, மருத்துவமனையில் கொடுக்கப்படுகிற சிகிச்சை அல்லது பிற நோய்கள் பற்றிய சந்தேகங்களை ஸ்டார் ஹெல்த் மருத்துவரை ஸ்டார் ஹெல்த் கஸ்டமர் ஆப் மூலம் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக கம்பேஷனேட் டிராவல். இது என்னன்னா, ஒரு உதாரணத்துக்கு, கணவன் மற்றும் மனைவி சென்னையில இருக்காங்க. அவங்க சென்னை அட்ரஸ் கொடுத்து பாலிசி எடுத்திருக்காங்க. அவரோட கணவர் வேலை நிமித்தமா மும்பை போயிருக்காரு. போன இடத்துல அவர் எமர்ஜென்சியா மருத்துவமனையில அட்மிட் ஆயிட்டாரு. அவரை பார்க்க மனைவி சென்னையில இருந்து மும்பைக்கு ஃப்ளைட்ல போறாங்க. இதற்கு ஆகக்கூடிய செலவை அதிகபட்சமாக 10,000 ரூபாய் வரை கிளைம் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக ரீபேட்ரியேஷன் ஆஃப் மார்டல் ரிமெயின்ஸ். மருத்துவமனையில் சிகிச்சை பலனில்லாமல் இறந்து போனவரின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர ஆகும் செலவிற்கு அதிகபட்சமாக 15,000 வரை வழங்கப்படும். அடுத்து, நீங்கள் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து சிகிச்சை பெற்றால் ஒரு பாலிசி வருடத்திற்கு அதிகபட்சமாக 5,000 வரை பெறலாம். நீங்கள் ஷேர்ட் அக்கமடேஷன் ரூம் எடுத்து சிகிச்சை பெற்றால் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 1,000 வரை பெறலாம். உதாரணமாக, உங்களுக்கு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஏசி ரூம் எலிஜிபிள், ஆனா நீங்க ஷேர்ட் அக்கமடேஷன் ரூம் எடுத்தால் மட்டுமே இந்த பெனிஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட், கவரேஜ் ஃபார் நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ். இந்த லிஸ்ட்ல உள்ள நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் கவர் ஆகும். அடுத்து ஆட்டோமேட்டிக் ரெஸ்டரேஷன். காப்பீட்டுத் தொகை முழுவதாகவோ அல்லது பாதியாகவோ ஒரு கிளைமில் தீர்ந்துவிட்டால் அடுத்து முழு காப்பீட்டுத் தொகையும் உடனடியாக ரீஃபில் செய்யப்படும். இது ஒரு வருடத்தில் அன்லிமிட்டட் டைம் ரீஃபில் செய்யப்படும். உதாரணமாக, நீங்க 10 லட்சம் பாலிசிய ஜனவரில எடுக்கிறீங்க. மார்ச்ல 7 லட்சம் கிளைம் ஆகிட்டு. நீங்க டிஸ்சார்ஜ் ஆனதும் மீண்டும் உங்களுடைய காப்பீட்டுத் தொகை 10 லட்சமா ரீஃபில் ஆகிரும். நெக்ஸ்ட், அதே பாலிசி ஆண்டுல இன்னொரு கிளைம் வந்தாலும் 10 லட்சம் வரை சிகிச்சை பார்த்துக் கொள்ளலாம். இதுதான் ஆட்டோமேட்டிக் ரெஸ்டோரேஷன். நெக்ஸ்ட், கோபேமெண்ட். அதாவது, 61 வயதிற்கு மேல் புதியதாக பாலிசி எடுக்கும் நபர்கள் ஒவ்வொரு முறையும் கிளைம் செய்யும்போது 10% தொகையை பாலிசிதாரர்கள் மருத்துவமனைக்கு வழங்க வேண்டும். நெக்ஸ்ட், வருமான வரி சலுகை. உங்களுக்கு 80D செக்ஷன் படி வருமான வரி சலுகை கிடைக்கும். நெக்ஸ்ட், டிடக்டபிள். நீங்க பாலிசி எடுக்கும்போது 50,000 டிடக்டபிள்னு போட்டு எடுத்தா பாலிசியோட பிரீமியம் 35% முதல் 45% வரை குறையும். ஆனா, நீங்க ஒரு பாலிசி வருடத்துல முதல் கிளைம் செய்யும்போது 50,000 ரூபாய் கிடைக்காது. உதாரணமா, உங்களுக்கு ஒரு பாலிசி ஆண்டுல முதல் கிளைம் 65,000 வருதுன்னா கிளைம் 15,000 மட்டுமே கிடைக்கும். இத பத்தின டீடைல்ஸ் இந்த டேபிள்ல இருக்கு, பாத்துக்கோங்க. அடுத்து, ஸ்டார் வெல்னஸ் புரோகிராம். ஸ்டார் ஹெல்த்தோட கஸ்டமர் ஆப்ல கொடுத்திருக்கிற சில ஆக்டிவிட்டிஸை செய்தால் உங்களுக்கு 200ல இருந்து 1000 பாயிண்ட் வரை கிடைக்கும். இந்த பாயிண்ட் இருந்தால் நீங்க பாலிசி ரினியூவல் செய்யும்போது 4% முதல் 20% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்கும். போர்ட்டபிலிட்டி. பிற நிறுவனத்தின் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிய அதே கண்டினியூ கவரேஜோட ஸ்டார் ஹெல்த் நிறுவனத்துக்கு மாற்றலாம். இத
பாலிசி ரினியூவல் டைம்க்கு 45 இருந்து 60 நாளுக்கு முன்னாடி செய்யணும். பாலிசி மைக்ரேஷன், அதாவது நீங்க ஸ்டார் ஹெல்த் நிறுவனத்துல அஷ்யூர் பிளான எடுத்திருக்கிறீங்க. ஆனால் நீங்க அதே நிறுவனத்தில் உள்ள சூப்பர் ஸ்டார் பிளானுக்கு அதே கண்டினியூ கவரேஜோட மாறணும்னு நினைக்கிறீங்க. இத நீங்க ரினியூவல் டைம்ல தான் மாற்ற முடியும். ஆனால் நீங்க சேர்த்து வைத்த போனஸ் தொகை ஒரு பிளானிலிருந்து மற்றொரு பிளானுக்கு மாறும்போது ஜீரோவாக மாறிவிடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது கிளைம் ப்ராசஸ். கிளைம் ப்ராசஸ்ல ரெண்டே நடைமுறை தான் இருக்கு. ஒன்னு கேஷஸ் ட்ரீட்மெண்ட், அதாவது ஸ்டார் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல கட்டணமில்லா சிகிச்சை பெறுவது. ரெண்டாவது ரீஇம்பர்ஸ்மெண்ட், கட்டணம் செலுத்தி சிகிச்சை பெற்றுக்கொண்டு காப்பீட்டு நிறுவனத்தில் கிளைம் செய்வது. முதல்ல கட்டணமில்லா சிகிச்சை பத்தி பாப்போம். உடல்நல குறைவாலோ அல்லது விபத்து காரணமாகவோ ஸ்டார் ஹெல்த் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா மருத்துவமனை ரிசப்ஷன்ல உங்களோட ஸ்டார் ஹெல்த் பாலிசி நம்பரை சொல்லணும். அவங்க உங்கள அட்மிட் பண்ணிட்டு உங்களுக்கான சிகிச்சைய அளிப்பாங்க. மேலும் மருத்துவமனையில இருந்து ஸ்டார் ஹெல்த் நிறுவனத்திற்கு தகவல் கொடுத்து கிளைம் நம்பர் வாங்கிருவாங்க. நீங்க கிளைம் நம்பர் வாங்கியிருக்காங்களான்னு ஒருமுறை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அத மருத்துவமனை ரிசப்ஷன்லயோ அல்லது உங்களோட மொபைல் எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் வழியாகவோ அல்லது ஸ்டார் கஸ்டமர் ஆப் மூலமாகவோ தெரிந்து கொள்ள வேண்டும். உங்க சிகிச்சைக்கான தொகைய ஸ்டார் ஹெல்த் நிறுவனம் அந்த மருத்துவமனைக்கு வழங்கிருவாங்க. நீங்க சிகிச்சை முடிஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகிக் கொள்ளலாம். இதே பிளான்ட் அட்மிஷனாக இருந்தால் ஸ்டார் ஹெல்த் நிறுவனத்திற்கு 2 அல்லது 3 நாளைக்கு முன்பே நீங்களோ அல்லது மருத்துவமனை நிர்வாகமோ தகவல் கொடுத்து கிளைம் நம்பர் பெற்றிருக்க வேண்டும். நீங்க எங்க கிட்ட பாலிசி எடுத்திருந்தால் கிளைமுக்கு தேவையான அனைத்து உதவியையும் நாங்க உங்களுக்கு செய்திருவோம். அடுத்து ஸ்டார் ஹெல்த்தோட நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் கூகுள்ல போய் ஸ்டார் ஹெல்த் ஹாஸ்பிட்டல்னு டைப் பண்ணுங்க. அதுல வர முதல் லிங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான சிட்டி அல்லது டிஸ்ட்ரிக்ட் அல்லது பின்கோட டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. அதுல ஸ்டார் ஹெல்த்தோட நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் வரும். இப்படிதான் ஸ்டார் ஹெல்த்தோட நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட பார்க்கணும். அடுத்ததாக ரீஎம்பர்ஸ்மெண்ட் ப்ராசஸ். நீங்க ஸ்டார் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் அல்லாத ஒரு ஸ்டாண்டர்ட் மருத்துவமனையில சேர்ந்தா 24 மணி நேரத்திற்குள் ஸ்டார் ஹெல்த் நிறுவனத்திற்கு தகவல் கொடுத்து கிளைம் நம்பர் பெற வேண்டும். சிகிச்சை முடிந்து சிகிச்சைக்கு உண்டான பணத்தை மருத்துவமனைக்கு அளித்துவிட்டு நீங்க டிஸ்சார்ஜ் ஆகிக் கொள்ளலாம். ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் பேப்பர் ஒரிஜினல், டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் ஒரிஜினல், அட்மிஷன் ஷீட், டிஸ்சார்ஜ் சம்மரி ஒரிஜினல், ஃபைனல் ஹாஸ்பிட்டல் பில் ஒரிஜினல், ஃபார்மசி ஒரிஜினல் கேஷ் பில், பிளட் டெஸ்ட், ஸ்கேன் மற்றும் எக்ஸ்ரே ரிப்போர்ட் அண்ட் ஒரிஜினல் கேஷ் பில், லேப் ரிப்போர்ட்ஸ், எஃப்ஐஆர் அல்லது சிஎஸ்ஆர் இருந்தால் அதோட காப்பி போன்ற அனைத்து ஒரிஜினலையும் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். நீங்க எங்க கிட்ட பாலிசி எடுத்திருந்தால் கிளைமுக்கு தேவையான அனைத்து உதவியையும் நாங்க உங்களுக்கு செய்திருவோம். நாங்க உங்களுக்கு கிளைம் ஃபார்ம் நிரப்பி ஒரிஜினல் பில் அனைத்தையும் சேர்த்து ஸ்டார் ஹெல்த் நிறுவனத்திற்கு அனுப்பிவிடுவோம். அனுப்பிய அனைத்தையும் ஸ்டார் ஹெல்த் நிறுவனம் சரிபார்த்து தகுதியான மருத்துவ செலவுக்குண்டான தொகையை உங்கள் வங்கிக் கணக்கில் ஸ்டார் ஹெல்த் நிறுவனம் செலுத்தும். அடுத்ததாக மருத்துவ காப்பீட்டை பெறுவதற்கு தேவையான ஆவணங்கள் என்னலாம்னு பார்ப்போம். பாலிசி எடுக்கப் போகும் அனைவரின் ஆதார் கார்டு, அடுத்து பான் கார்டு, பேங்க் பாஸ்புக், போட்டோ, மொபைல் நம்பர், மெயில் ஐடி. இது எல்லாம் குடும்பத் தலைவரோடது, அதாவது கணவன் அல்லது மனைவியோடது. அடுத்து எல்லாரோட ஹைட் மற்றும் வெயிட் மற்றும் தொழில். அடுத்து ஏதேனும் சிகிச்சை பெற்றிருந்தால் அதற்கான விபரம், மாத்திரை எடுத்துக் கொண்டிருந்தால் அதன் விபரம். இது எல்லாம் இருந்தா மருத்துவ காப்பீடு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக டெலிவெரிஃபிகேஷன். நீங்கள் மருத்துவ காப்பீட்டை பணம் செலுத்தி எடுத்த 1 முதல் 3 நாட்களுக்குள் உங்களுக்கு ஸ்டார் ஹெல்த் நிறுவனத்திலிருந்து கால் செய்து நீங்கள் அளித்த விபரங்களை சரிபார்ப்பார்கள். இந்த டெலிவெரிஃபிகேஷன் கால் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் அட்டன் செய்ய வேண்டும். எங்கள் மூலமாக பாலிசி எடுத்தால் உங்களுக்கு
பாலிசி கிளைம் ஹெல்ப், இஎம்ஐ பேமெண்ட் ஹெல்ப், ரினிவல் ஹெல்ப், ஃப்ரீ ஹெல்த் செக்கப் புக்கிங், நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் பற்றிய சந்தேகங்கள் மற்றும் வேற எந்த டவுட் எப்போ வேண்டுமானாலும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். மேலும் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் எங்களிடம் பாலிசி பெற்று கிளைம் சேவையும் பெற்றுக்கொள்ளலாம். எங்கள் மூலமாக பாலிசி எடுக்கும்போது பாலிசியோட பிரீமியம் பேமெண்ட் உங்களோட ஃபோன்பே, ஜிபே மூலமாக ஸ்டார் ஹெல்த் நிறுவனத்திற்கே நேரடியாக பணம் செலுத்தலாம். நீங்க பேமெண்ட் செய்ததும் பாலிசி காப்பி உங்களோட இமெயில் மற்றும் வாட்ஸ்அப்க்கு ஸ்டார் ஹெல்த் நிறுவனம் அனுப்பி வைக்கும். எங்கள் சார்பில் பாலிசி காப்பி மற்றும் ஹெல்த் கார்டு கொரியர் மூலம் அனுப்பி வைப்போம். பாலிசியை பெற விரும்பினால் 8838504049 என்ற எண்ணுக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க. அல்லது நம்ம சேனல் பேஜ்ல வாட்ஸ்அப் சாட் லிங்க் இருக்கு, அத கிளிக் பண்ணி நேரடியா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. இந்த பாலிசில என்னெல்லாம் கவர் ஆகாதுன்னு பாப்போம். பாலிசி எடுத்த முதல் 30 நாட்களில் வரும் எந்த நோயும் பார்க்க முடியாது, விபத்தை தவிர. காத்திருப்பு காலம் முடிவதற்கு முன்னால் சில சிகிச்சையும் பெற முடியாது. உடல் எடை குறைப்பு, உடல் பருமன் அறுவை சிகிச்சை, பாலின மாற்று அறுவை சிகிச்சை, அழகு காஸ்மெட்டிக் சிகிச்சை, சட்டவிரோத செயல்களில் ஏற்பட்ட காயங்கள், மதுபானம், போதைப்பொருள் காரணமான சிகிச்சை, கண் பவர் சரிசெய்தல், நிரூபிக்கப்படாத பரிசோதனை சிகிச்சைகள், கருக்கலைவு விபத்தையில்லாமல் ஏற்பட்டது, பிறவியிலேயே உள்ள வெளிப்புற குறைபாடுகள், தற்கொலை முயற்சி, சுய காயம், கண்ணாடி, கேட்கும் கருவி, வாக்கர், வீல்சேர் போன்றவை, மருத்துவம் தேவையில்லாமல் மருத்துவமனையில் சேர்தல், சர்க்கம்சிஷன், சுன்னத் அன்லெஸ் மெடிக்கல் நீட், ஜெனரல் வீக்னஸ், நியூட்ரிஷன் இஷ்யூஸ், ஒன்லி டெஸ்ட் செக்அப் விதவுட் ட்ரீட்மெண்ட், ரெஸ்ட், பெட் ரெஸ்ட், நர்சிங் கேர் ஒன்லி, அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி, ஸ்பா, நேச்சுரோபதி, வெல்னஸ் சென்டர் ட்ரீட்மெண்ட், பல் சிகிச்சை, விட்டமின்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் விதவுட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட், இன்ஃபர்டிலிட்டி, ஐவிஎஃப் எக்ஸப்ட் லிமிடெட் கவர், மெட்டர்னிட்டி எக்ஸப்ட் இஃப் கவர்ட் ஆஃப்டர் வெயிட்டிங், வார், நியூக்ளியர் ரிஸ்க், வேக்சினேஷன் எக்ஸப்ட் ஸ்பெஷல் கேசஸ், பெர்மனன்ட் எக்ஸ்க்ளூட் டிசீசஸ். இவையெல்லாம் பாலிசியில கவர் ஆகாது. அடுத்ததாக இது எக்ஸ்க்ளூஷன் லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல உள்ள நோய்கள் உங்களுக்கு இருந்தா ஸ்டார் ஹெல்த் மருத்துவர் முடிவு செய்து உங்களுக்கு பாலிசி வழங்குவார். உங்களிடம் மருத்துவ காப்பீடு இல்லை என்றால் ஒரு மருத்துவ செலவு உங்களுடைய மொத்த சேமிப்பை காலி செய்துவிடும் அல்லது உங்களை கடனாளியாக மாற்றிவிடும். இன்றே சிந்திப்பீர். மருத்துவ பாலிசி பெற இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.